சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரை நீக்கம் செய்ய வலியுறுத்தி நாளை முதல் தொடர் போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய பிப்ரவரி 7 உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது நாளை முதல் தொடர் போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக பணியாற்றி வரக்கூடிய தங்கவேல் மீது பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக சென்னையில் இருந்து உயர் பள்ளி கல்வித்துறை தொடர்பான அதிகாரிகள் நேரில் வருகை தந்திருந்து தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு மேலாக ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். தொடர்ச்சியாக அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் அந்த ஆய்வு அறிக்கையானது தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் நிரூபிக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு சார்பில் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. கடந்த 7ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் உயர் கல்வித்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது வரை அவர் பணியிடை நீக்கம் செய்யாமல் இருப்பதற்கு ஆசிரியர் சங்கம் சார்பில் தற்போது கடும் கண்டனமானது எழுந்திருக்கிறது. விசாரணை குழு அறிக்கையில் உள்ள ஆதாரங்களை கொடுக்குமாறு அரசு செயலாளர்களுக்கு பல்கலைக்கழகம் தரப்பில் துணைவேந்தர் ஒரு மறு கடிதம் எழுதியிருப்பதும் தகவல் வெளியாகி ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என அரசு சார்பில் வலியுறுத்தியிருந்த போதிலும் கூட அவருக்கு 15 நாட்கள் மருத்துவ விடுப்பு அளிக்கப்பட்டிருந்தது. அங்கு பணியாற்றி வரக்கூடிய இதர ஆசிரியர்கள் மற்றும் இதர சங்கங்களுக்கிடையே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்திற்கு முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர். மேலும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினரும் கூட இந்த துணைவேந்தரின் செயலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் பதிவாளர் இன்னும் ஒரு சிறு நாட்களில் தங்களது பணியை நிறைவு செய்யக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும், அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாளை முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் பணியாளர் சங்கம் முடிவு செய்திருக்கிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சுதன்.